உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நீதியாகவும் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் இடம்பெற்றன. அகில இலங்கை ரீதியில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மே 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் நடந்து முடிவடைந்துள்ளன. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவுகள் மாலை 4 மணி வரை நடைபெற்றன. அந்த வகையில் வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றது. ஏற்கனவே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் போன்றே வன்முறைகள் பெரிதுமற்ற தேர்தல்களாக உள்ளூராட்சி தேர்தல்களும் அமைந்திருந்ததாக கண்காணிப்பாளர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மீண்டும் 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி இடர்கால ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்தாது பிற்போட்டு வந்தார். மேலும் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடத்தப்படும் என அறிவித்து வேட்பு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இருந்த போதும் ரணில் விக்ரமசிங்க உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்த துணியவில்லை. எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்க மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதியாகவே வந்திருந்தார். அதனால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கு முன்னர் ரணில் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட ஜனாதிபதி தேர்தலை நடத்தினார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் என இரண்டிலும் வெற்றி பெற்று அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் என்பிபி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. நாடு அனுரவோடு என்ற ஸ்லோகத்துடன் இலங்கையில் முதன் முறையாக ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்திய இயக்கம் என்பிபியாக அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. என்பிபிக்கு இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து இன மக்களின் வாக்குகளும் கிடைத்தன. என்பிபி ஒரு தேசிய கட்சியாக தனித்து தேர்தல்களில் போட்டியிட்டு பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை பெற்றுள்ளது. மீண்டும் உள்ளூராட்சி தேர்தலில் என்பிபி தனித்து அனைத்து சபைகளிலும் வெற்றி நமதே ஊர் நமதே என்ற ஸ்லோகத்துடன் போட்டியிட்டுள்ளது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையும் கூட தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் செயற்படும் கட்சிகளும் பல்வேறு வகையில் தமது தேர்தல் கூட்டணிகளை உருவாக்கிக் கொண்டு இது தமிழர்களின் சுயாட்சியை உறுதிப்படுத்தும் தேர்தல்கள் என்று கூறி இத்தேர்தலில் போட்டியிட்டுள்ளன. தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு உள்ளூர் சபைகளின் அதிகாரம் தமிழர்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு சிங்கள கட்சியின் கீழ் உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழ் பிரதேசங்களில் செல்வது தமிழர்களின் சுய நிர்ணய உரிமைக்கு விடும் சாவு மணி என கூறி உள்ளூராட்சி தேர்தலில் குதித்திருந்தன. இதன்படி இன்று 13,759 வாக்களிப்பு நிலையங்களில் தேர்தல்கள் நடைபெற்றன. வாக்காளர்களில் 16,54,298 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர். 341 உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ள நிலையில் இம்முறை 339 உள்ளூராட்சி மன்றங்களில் மாத்திரமே தேர்தல்கள் நடைபெற்றன. இதில் கல்முனை மாநகர சபை மற்றும் அல்பட்டிய பிரதேச சபை தவிர்ந்த 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 275 பிரதேச சபைகள் என 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அந்த வகையில் 339 உள்ளூராட்சி சபைகளுக்கு 49 அரசியல் கட்சிகள் மற்றும் 257 சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த 75,589 பேரில் 8,257 பேரை தெரிவு செய்வதற்காக மக்கள் தமது ஜனநாயக கடமையை சரிவர செய்திருந்தனர்.